இன்றைக்கி ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் சேம் மாடலில் இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இப்போ டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருந்தால் தான் சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்கா, இந்த சம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பேலன்ஸ்டாக இல்லைனா நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் அந்த சம்மை. இப்போ பேலன்ஸ்டாக இல்லையான்னு பார்க்கலாம். டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்டாக இருக்கணும். இப்போ டோட்டல் சப்ளைவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 + 3 + 4 + இங்கே 4 + 8 + 9 ஆட் பண்ணால் 21. இப்போ ரெண்டு சைடும் ஆட் பண்ணால் 21 வந்துச்சு. அதனால் சம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் தி கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு. இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். நான் இப்போ கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். 2 இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இதுதான். ஓகேவா? இப்போ எக்ஸை தான் மேட்ரிக்ஸை தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோமா. செல் நம்பர் 11 அதில் மினிமம் வேல்யூ பார்க்கணும். டிமாண்ட் அந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் டிமாண்ட் அண்ட் சப்ளையோடைய மினிமம் வேல்யூ பார்க்கணும். இந்த கரஸ்பாண்டிங் ரோவில் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 4, கரஸ்பாண்டிங் காலமில் டிமாண்ட் எவ்வளோ, சப்ளை எவ்வளோ இருக்குன்னா 3. ஓகேவா? இதில் மினிமம் பார்க்கணும். இப்போ மினிமம் எவ்வளோனா 3 தான். அதை அலோகேட் பண்ணும். அலோகேட் 3 to செல் 1,1. ஓகேவா? இப்போ நான் அலோகேட் பண்ண போகிறேன். ஸ்மால் வேல்யூவில் இருக்க 3 அலோகேட் பண்ணால் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. அதை டிக்ரீஸ்டு 4/3. 4 - 3 1. ஓகேவா? இப்போ வந்து காலமில் தான் 0 வந்திருக்கு. அதனால் நம்ம அந்த காலமை கேன்சல் பண்ணுறோம். ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 2ல் ஸ்டெப் 1ல் ஒரு காலம் கேன்சல் ஆகிடுச்சுல, அதை விட்டு மீதியை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நான் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் ஆன காலம் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். அதுலேயும் இதான் நார்த் வெஸ்ட் கார்னர் எக்ஸு. அது வந்து 1 to செல் 1 to மினிமம் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் ரோவில் வந்து 1 இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் வந்து 3 இருக்குது. அதில் மினிமம் பார்க்கணும் நம்ம. அதில் மினிமம் வந்து 1. ஸோ 1 வந்து நான் அலோகேட் பண்ணுறேன். செல் நம்பர் அலோகேட் 1 to செல் 1,2 அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? டிக்ரீஸ்டு 3/1. 3 - 1 = 2. ஓகேவா? அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரோவில் தான் 0 வந்திருக்கு. அதனால் நான் ரோவை கேன்சல் பண்ணிடுறேன். ஸ்டெப் 3ல் பேலன்ஸில் இருக்கிறத நான் எழுதிக்கிறேன். இதுலேயும் நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இது தானே. இப்போ எக்ஸு 2 செல் 2 அதில் மினிமம் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் ரோவில் வந்து 8 இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் 2 இருக்குது. அதில் மினிமம் எது 2. ஓகேவா? அதனால் நான் அலோகேட் பண்ணுறேன் 2வை. அலோகேட் 2 to செல் 2. அப்புறம் டிக்ரீஸ்டு 8/2. 8 - 2 எவ்வளோ 6. இப்போ 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. இப்போ நம்மளுக்கு காலம் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸில் இருக்கிறத ஸ்டெப் 4ல் போட்டுக்கலாம். சேம் தான். இதுலேயும் இதான நார்த் வெஸ்ட் கார்னர். அதில் கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வந்து 6 இருக்குது, கரஸ்பாண்டிங் சப்ளையில் வந்து 4 இருக்குது. இதில் எது மினிமம்னா 4 தான். ஓகேவா? அதனால் எக்ஸு அதாவது மேட்ரிக்ஸு 3 அதில் மினிமம் வேல்யூ வந்து பார்க்கணும். கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வந்து 6 இருக்குது, சப்ளை வந்து 4 இருக்குது. அதில் வந்து நம்ம மினிமம் வந்து 4 தான். அதை அலோகேட் பண்ணிட்டோம். அலோகேட் 4 to செல் 2 3ல் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதை டிக்ரீஸ் பண்ண போகிறோம், அதாவது சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 6/4. 6ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ 2. ஓகேவா? 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. இப்போ நம்மளுக்கு வந்து காலம் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டெப் 5ல் போடலாம், எழுதிக்கலாம்.
இதில் நார்த் வெஸ்ட் கார்னர்னால் 2 தான். அதனுடைய கரஸ்பாண்டிங் ரோ காலமில் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் எது மினிமம் வேல்யூனா 2. எக்ஸை 4 அதில் மினிமம் பார்த்துக்கலாம். டிமாண்டில் 2 இருக்குது, சப்ளையில் 5 இருக்குது. இதில் மினிமம் எதுனா 2. நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். அலோகேட் 2 to செல் 2 4. இப்போ அதை டிக்ரீஸ் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ்டு 5/2. 5ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோனா 3. இப்போ 2ல் 2 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரோ தான் 0 வந்திருக்கு, ரோ கேன்சல் ஆகிடும். இப்போ ஸ்டெப் 5ல் 8ம் 12ம் தான் இருக்குது. இது டிமாண்டு, இது சப்ளை. இதில் தான் இதான நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ எக்ஸு 3 4 செல் நம்பர் 3 4 இது. அதில் மினிமம் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் ரோவில் 9 மட்டும்தான் இருக்குது. 9 காலமில் 3 இருக்குது. இதில் மினிமம் எதுனா 3. ஓகேவா? அதனால் அலோகேட் 3. அலோகேட் 3 to செல் 3, 4. இப்போ நான் அலோகேட் பண்ணிட்டேன். 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே எழுதிக்கலாம். டிக்ரீஸ் 9/3. 9 - 3 6. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு காலம் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம். ஸ்டெப் 6. நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 12 மட்டும்தான் இருக்குது. அதில் தான் அலோகேட் பண்ணி விட்டுடணும். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அதாவது சப்ளைவும் 6, டிமாண்டும் 6. நான் போன சம்லேயும் என்ன சொன்னேன், இது மாதிரி வந்தாலே நீங்கள் போட்டிருக்க சம் கரெக்டுன்னு சொன்னேன்னா, ஒரே செல் இருக்குது, டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை அலோகேட் பண்ணி நீங்கள் சம் அப்படியே விட்டுடணும். எக்ஸு 3 4, இது செல் 3 4. ஓகேவா? அந்த செல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கொஷினில் நான் நேற்று சொன்ன மாதிரியே இதுதான் செல் 11, செல் 12, செல் 13, செல் 14 15, 21 22 23 அந்த மாதிரி உங்களை பார்க்க சொன்னல, அப்படி தான் செல்லெல்லாம் போடணும். இப்போ அதில் மினிமம் வந்து சேம் 6ம் 6ம் தான் இருக்குது. அதில் மினிமம் வந்து 6 தான் உங்களுக்கு. அதை அலோகேட் 6 to செல் 3 4. ஓகேவா? அலோகேட் பண்ணி நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 6ஓட முடிஞ்சிச்சா? அப்புறம் அதை நீங்கள் கொஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எதெல்லாம் அலோகேட் பண்ணமோ அதெல்லாம் அலோகேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டெப் 1ல் வந்து 2ல் நம்ம 3 பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் அங்கே கொஷின் எழுதிட்டு இதான் கொஷின் அங்கே எழுதியிருக்கேன்னா 2ல் வந்து நீங்கள் 3யை கரெக்டாக அலோகேட் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கொஷின் எழுதிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து 6th ஸ்டெப் வரைக்கும் எதிலெல்லாம் அலோகேட் பண்ணமோ அந்த செல்லெல்லாம் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ 2ல் 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுவும் செல் நம்பர் 11ல். செல் நம்பர் 11 இதானே. 2ல் 3யை நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் 11ல் 1 அலோகேட் பண்ணியிருக்கோம். அது செல் நம்பர் 12. 11ல் 1 அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ செல் 2ல் நம்ம 4ல் 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 2 இதான். அதில் என்ன அலோகேட் பண்ணணும்? ஓகேவா? 2 அலோகேட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4ல் 7ல் 4 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 23ல் 4 அல்லது 2 4ல். ஓகேவா? செல் 2 4ல் 2 அலோகேட் பண்ணோம். செல் 2 4ல் 2 அலோகேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 5ல் 8ல் நம்ம 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் நம்பர் 3 4ல். செல் நம்பர் 3 4ல் 3 அலோகேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 6ல் பார்த்தீங்கன்னா 12ல் 6 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 3 4ல். சாரி 3 5ல் வந்து 6 அலோகேட் பண்ணிட்டோம். அலோகேட் பண்ணிட்ட பிறகு நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 செல் வந்து அலோகேட் ஆகிருக்கு. இதுக்கு நான் ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னல, அது எழுதுகிறேன். m + n - 1. mனா நம்பர் ஆஃப் ரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ். nனா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வந்து 1 2 3 4 5 இருக்குது. -1. 3 + 5 எவ்வளோ? 5 + 3 8. ஓகேவா? 8 - 1 7.
7 is equal to 7. இது வந்து இந்த சம் வந்து நான் டிஜெனரசியாக இருக்குது. டிஜெனரசினா இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக வரும். இப்போ இது நான் டிஜெனரசி ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 3 into 2 செல் அலோகேட் பண்ணது 3 into 2 plus 11 into 1 11 into 1 plus 2 into 4 plus 4 into 7 plus 2 into 2 plus 3 into 8 plus 6 into 12. இதெல்லாம் நம்ம கேல்குலேட் 6 plus 11 into 1 11 தான். 2 into 4 8 4 into 7 28 2 into 2 4 3 into 8 24 plus 6 into 12 72. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். plus 6 ஆட் பண்ணால் 1 rupees 153 தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். சம் ஓவர். தேங்க்